We are going to interview. ஃபைல் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. மணி இப்ப எத்தனை மணி? மணி என்ன 9 மணி. மணி 9 ஆச்சு. 9:10. 10 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, 11 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, 2 மணிக்கு ஒரு இன்டர்வியூ. 3 இன்டர்வியூ இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண போறோம். எல்லாத்தையும் பாப்போம் எப்படி அட்டெண்ட் பண்ணுவோம். காலையில சாப்பிடலான்னு போனோம். பட் சாப்பாடு வந்து லெமன் சாதமா இருந்தா கூட சாப்பிட்டுக்கலாம், அவுள் வச்சுட்டாங்க. அதனால ஜஸ்ட் டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறோம். என்ன மாப்பிளைக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். இல்ல ரெண்டாவது இன்டர்வியூ இன்னைக்கு 2 இன்டர்வியூ இருக்கு. நான் ஒரு 6-7 அட்டெண்ட் பண்ணி அடி வாங்கினால சரி ஓகே அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போயிட்டு இருக்கேன். பெரிய டெக்னிக்கல் இன்டர்வியூ கிடையாது, பிபிஓ இன்டர்வியூ தான் போறோம். போயிட்டு எப்படி இருக்குங்கிறத இந்த விளாக் ஃபுல்லா நாங்க வந்து காட்டுறோம். என்ன நான் வந்து ஆக்சுவலா 3 இன்டர்வியூ நினைச்சேன். ஆனா 3 இன்டர்வியூ கிடையாது, 2 இன்டர்வியூ தான். நான் தான் 3ன்னு சொல்லி ஒரு மைண்ட் தாட்ல இருந்திருக்கேன். ஆமா, ஒரு அட்டெண்ட் பண்ணி பாத்துட்டு என்னங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்கலாம். போறோம், கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. ஆனா எப்படி மனசு தேத்தோம்னா கவர்மெண்ட் பாத்துக்கலாம்டா. பாப்போம். நடுவுல எப்படி சொல்றது, அந்த ஆடுல இருந்தே சொல்லு. 2.5 கிலோமீட்டர்ஸ் கடலுக்கு நடுவுல என்ன சந்தேகமா இல்லையே. இது நம்ம சங்கர் சிமெண்ட் அது மாதிரி ராமேஸ்வரம் சொல்றது. ஏதாச்சும் இதை சொல்றா, கடலுக்கு நடுவுல எப்படி சொல்றது, கடலுக்கு நடுவுல அதான் டிரான்ஸ்லேட் போடு. ஏதாவது சொல்லுவாப்ல ராமேஸ்வரத்துல. என்ன அப்துல் கலாம் நீ சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவரை பத்தி கேட்கல, எனக்கு என்ன தெரியாது. சொல்லு, அவர் பேர் அப்துல் கலாம். கடைசியில அவன் ஒரே வார்த்தையில நோன் இல்லைங்கிறதுக்கு நோன் சொன்னா போதும். நாங்க வந்து ரொம்ப ப்ராப்ளம் சால்விங் மாதிரிலாம் யோசிச்சோம் சார். அது நான் மட்டும் யோசிச்சா பரவாயில்ல, இன்னொரு பையன் இருக்கான், அவன் அதுக்கு மேல யோசிக்கிறான். இல்லைங்கிறதுக்கு நோ ஒரு வார்த்தை, அதை நாங்க ரொம்ப யோசிச்சோம். போய் வர்றது சொல்ல வேண்டியதான், இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்ன வாய்ப்புல வருதோ அதெல்லாம் சொல்லு. ராமேஸ்வரம் டெம்பிள், ஃபாரினர்ஸ் கம்மிங், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லு. சீ ஃபுட்ஸ்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் 400 ரூபா நண்டு. நண்டு இங்கேயும் 400 ரூபா தான் போகும் நண்டு. ஆமா, அங்கே வந்து டைனி நண்டு 400 ரூபா, இங்கே வந்து ஸ்மால் நண்டு 400 ரூபா. அதனால தான் பாவம் ரொம்ப நம்பிக்கையில் வரான். இன்னைக்கு வேலை கிடைச்சிடும் சம்பளம் வாங்கிடுவது தானே. சம்பளமா எப்படி பேசுறதுன்னே தெரியல. என்ன கம்யூனிகேஷன் கொஞ்சம் லேக்கிங் இருக்கு, அதை மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பா வேலை வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம அந்த வேலைக்கே போறோம். ஆமா, அது மெயினா போறது அதுக்காக. ஏன்னா அதிகமா அங்க பேசுற வேலை தான் இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு அதிகமாக பேசுனா ஆனா உதட்டு காய் பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டே பேச வேண்டியதான். என்ன இப்போ இங்கிலீஷ் நாலேஜ், கம்யூனிகேஷன்லாம் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும், வேலை ஈஸியாக கிடைச்சிடலாம், எங்கே போனாலும் குறைச்சிக்கலாம். சரி, டக்குன்னு எதாவது சொல்றாங்க டெல்லா போட்டு அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையே அப்படியே மெதுவாக கொண்டு இருக்கணும். அதுக்கிடையில மெதுவாக கொண்டு போகிறதுல ஏதாவது லைட்டாக சிங்க் ஆகும். இல்லை 3 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அப்படியா? யோசிங்க அப்படின்னு. நான் 3 நிமிஷம் டைம் கொடுத்தேன்னா எனக்கு பதட்டம் தான். நீ எடுத்தோடனே சொல்கிறாங்க அப்படி அப்படின்னா நான் வெறுவரும் சொல்லிட்டு போயிடுவேன். இடையில யாரும் ஸ்டாப் பண்ணி மட்டும் கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன கேட்கறேன்னு அவருக்கு புரியாது. பரவாயில்லடா, சும்மா இசு வாசு தட்டு தேரு வாயிறு இதை மட்டுமே சொல்லி சமாளிச்சாண்டா பாவா. ஒரு தடவை வந்து கியூஸ் போயிட்டு இவ்வளவு பண்ண நாங்க ரெஸ்யூம் எடுக்கல அங்க போய் எடுத்துக்கலாம். ஆமா, எப்படியும் அங்க போனா கடை இருக்காது, நடக்க விட்டுருவான். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூங்க போயிட்டு ரெஸ்யூம் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல, வெறும் யோசிச்சுட்டு போனோம். போனா அங்க ஜெராக்ஸ் கடை இல்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணல, திரும்பி வந்தோம். 2.5 கிலோமீட்டர்ஸ் பெங்களூருக்கு நடுவுல ஜெராக்ஸ் கடை கிடைக்குமான சந்தேகமா. அது என்ன டாடா டிசிஎஸ் டெக் மஹிந்திரா எல்லா கம்பெனியும் போனோம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போல, ஏன்னா ரெஸ்யூம் இல்ல, எல்லா கம்பெனியும் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. என்னோட இவன் நிறைய கம்பெனி அட்டன் பண்ணிட்டான், அதனாலதான் எனக்கு அந்த ஃபியர் இல்ல. இப்போ போனா போகுது, எல்லா கம்பெனியும் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. வேலையே கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க கெயின் ஆகும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்படிதான் ஒரு ஹெச்ஆர் கேட்டேன், எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்க, வேலையே கிடைக்காம எப்படிங்க நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது கேட்டா சிரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களாலே பதில் சொல்ல முடியல. கரெக்டா இல்லையா? ஏன்டா இப்ப இந்த பேச மாட்டேன், இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து பேசுவான். அதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, பேசினா மறந்துடுவோம் போல, அதனால வந்து பேச மாட்டான். சொல்லுவாப்பா, என்னதான் சொல்ல எதா இருந்தாலுமே சமாளிக்கிறோம். என்னவா இருந்தாலும் சரி. ஆமா, நாங்க போற கம்பெனி
ஒரு பெரிய கம்பெனி 24.ai அப்படிங்கிற ஒரு கம்பெனி நாங்க போறோம் இப்போ. நாங்க நினைச்சோம் அது ஒரு சின்ன கம்பெனியா இருக்குன்னு. பில்டிங் பெருசா இருக்கு, பில்டிங் பெருசா இருக்கு. ஆமா, பார்க்கும்போதே ஆசையா இருக்கு. அதுக்கு பக்கத்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அடோப் பக்கத்து கம்பெனியே. ஸோ அந்த கம்பெனியில் எப்படியாவது செலக்ட் ஆகணும்னு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். பாட்டு படிச்சேன் நானே. இந்த கம்பெனிக்கு தான் நாங்க இப்போ இன்டர்வியூ போக போறோம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் சொல்றோம். ஓகே, பணி என்ன? நாங்க வந்து இந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு வந்தோம் கைஸ். எதுக்கு அப்படின்னா 15,000 ரூபாய் சம்பளம், நைட் ஷிஃப்ட், ஈவினிங் 5:30 டு நைட் ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் அங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆர் யூ நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ், யூ கேன் கோ அப்படின்னாங்க. ஸோ நாங்க வந்து டக்குன்னு பிரேம படம் பிசிஎம் ஒர்க் படம் மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு வெளில வந்துட்டோம் எங்களோட ஐடி கொடுத்துட்டு. ஆனா மாப்பிள்ள தான் பார்க்கணும். மணியாவது பாக்கலாம்னு பார்த்தா இது அட்டன் பண்றது வேஸ்ட் தானே ஆக்சுவலா. 5 மணி வரை உட்கார்ந்து 5 மணி வரைக்கும் இன்னொரு இன்டர்வியூ வேற, இன்னொரு இன்டர்வியூ வேற இருக்கு. நாங்க அதை அட்டன் பண்ண போறோம். ஒரு 90% வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா. ஏன்னா அது வந்து தமிழ். சோ அதனால நாங்க வந்து அதை நம்புறோம். வி கேன் அச்சீவ் தட் இன்டர்வியூ அப்படின்னு. எதுவுமே டெம்பரரியா ஒர்க் பண்றதுக்கு தான், ஆனா மைண்ட் ஃபோக்கஸ் வந்து ஐடி தான். அதுக்கப்புறம் நாளைக்கு டெவலப்பர் ஆயிடுவாரு, ஜாவா டெவலப்பர் உபேந்தர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆமா, ஜாவா சுந்தரேசன் தான். அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து நினைக்கணும் நம்ம எப்படா முதல் வேலைக்கு போகணும், முதல் மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன சம்பளம் நமக்கு என்ன, நம்மளோட என்னது பேசிக் நீட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். அடுத்த இன்டர்வியூ போக போறோம் நாங்க. மேப் 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 டெலி ப்ராசஸ் எங்கடா இருக்கு? என்னோட பேக்ல புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். மேப்ப தேடு பாய். டெலி பர்ஃபார்மன்ஸ்ங்கிற கம்பெனிக்கு அடுத்து போக போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கால்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1.4 கிலோமீட்டர்ஸ் ரோட்டுக்கு சைடுல கால் வலிக்குது, நடக்க முடியல. பஸ் ஏற போறோம் இப்பதான். ஸ்ரீ காய்ஸ், உங்களுக்கு வந்து பெங்களூர் டிராபிக் காட்டுமா? தெரியுதா பெங்களூர் டிராபிக்? லைட்டா தான் காட்டுறோம், இன்னும் நிறைய இருக்கு. ஆல் காய்ஸ் ஆர் வாட்சிங் எஸ். நோ இல்ல, சரியான டிராபிக் பெங்களூரு. அது மட்டுமா, வேலைக்கு கால் வலிக்குது. ரோட் சைடுல எவ்வளவு தூரம் நடந்தோம்? 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கும். சரியான தூரம். இதை இறங்கிடுமா? வழியில தான் இறங்கணுமா? லிப்ட் நிற்கணும். லிப்டா? என்னன்றது நிக்காது. இன்டர்வியூ வேற ஜாப் ஐ திங்க் ஸோ. எங்களுக்கு வந்து ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது விசிட்டர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஐடி கார்டு, விசிட்டர் ஐடி கார்டு. எங்க நிக்கிறோம்னா டெலி பெர்ஃபார்மன்ஸ் என்ற கம்பெனியில் இன்டர்வியூ கொண்டு இருக்கிறோம். இன்டர்வியூ வச்சாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்சாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஆனா நாங்க வந்து ஜென்யூனா எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்க ஜென்யூனா ஒரு பதில் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்களா இல்லையான்னு. நாங்க இல்ல, நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன காரணம்னா, நாங்க ஐடி மாறினாலும் மாறிடும். ஸோ ஐடில ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ அதனால ஐடி கிடைச்சிருச்சுன்னா ஐடி போயிருவோம்னு சொன்னோம். எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஜென்யூனா 6 months சொல்ல முடியாது, 6 month ஆர் 6 months சொன்னோம். அவங்க சொன்னாங்க அட்லீஸ்ட் மினிமம் 1 year வேணும். 1 year இல்ல அப்படின்னா நான் எடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு தானே ப்ராப்ளம் வரும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களும் தமிழ் தான், ரொம்ப ஜென்யூனா வந்து பேசினாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஃப்ராங்கா அவங்களும் பேசினாங்க, நாங்களும் ஃப்ராங்கா பேசணும். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். ஸோ அட்டன் பண்ண 2 கம்பெனியுமே நாங்க அது 2யுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ ரூம் போறோம். நெக்ஸ்ட் ஐடில ஏதாவது வேலை கிடைச்சிச்சுன்னா நாங்க அதை ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். சங்கட்டமா தான் இருக்குது, இன்னும் வேலை கிடைக்கல. கிடைச்சிட்டுன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நான் இப்போதைக்கு எப்படின்னா சம்பளத்தெல்லாம் எதிர்பார்க்கல, உள்ள எடுத்துக்கங்கடா, எடுத்துட்டு நான் கத்துக்கிறேன். சரி, நீங்க என்னை போட்டு கொண்டீங்கன்னு பரவாயில்ல, ஸ்டைபன் கூட வேணாம், கூட நீங்க கொடுக்க வேணாம், இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்தா போதும், ஸ்டைபன் கூட வேணாம் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஐடில. ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஃப்ரெஷர்ஸ்னாலே எடுக்க மாட்டாங்க, வெளில போனுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் பண்றது? அப்ப நாங்க யாராவது வேலை கொடுத்தாதானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேலையே கொடுக்காம எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா வேணா நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது? அதான் இனிமே என்னோட பிளான் என்னன்னா, கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்டார்ட் அப்ல போயிட்டு ஹெச்ஆர் காலைல எடுத்துதான் இருக்கேன். நீங்க தனியா வந்துடும்போது இங்க தனியா வந்திருந்தா ஜாலியா இருந்திருப்பேன். சொல்லுவாங்க, இப்ப நீங்க மட்டும் தனியா இருந்திருங்க, எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் செத்துருப்பேன். நான் மூஞ்செல்லாம் சொல்லி போயிருக்கேன், என்னடா பண்றது. அதாவது ஒழுங்கா நம்ம முடிவு பண்ண முடியாதா? இப்ப 2 பேர் போனோம்னாலும் நம்ம கரெக்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே பாப்போம், இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திங்க் வச்சு. இப்ப நான் மட்டும் வந்திருந்தேன்னா கண்டிப்பா நானுமே அதுல ஜாயின் பண்ணிருப்பேன். ஏன்னா நமக்கு வேற வழி இல்ல, எங்க போனாலும் இப்படி ரிஜெக்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஹெச்ஆர் ஆக்சுவலா தமிழ்ங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடிஞ்சு, கொஞ்சம் அட்வைஸும் கொடுத்தாங்க. இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நிறைய சொன்னாங்க. சோ அதனால நாங்க வந்து யோசிச்சு
வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு நாங்க இப்போ பிபிஓ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ட்ரை பண்ண போறோம். அதாவது இது வந்து இந்த 2 இன்டர்வியூமே நான் நேத்து தான் சொல்லிட்டு சும்மா ரேண்டமா சர்ச் பண்ணது இது கிடைச்சிச்சு. மேக்ஸிமம் நாங்க வந்து என்னன்னா சர்ச் பண்றது கிடையாது, அப்ளை பண்றது கிடையாது. அதான் எங்களோட மெயின் நெகட்டிவ் வச்சுக்கோங்களேன். அதாவது நாளையில இருந்து, அதாவது இன்னையில இருந்து போயிட்டு என்னன்னா தேட போறோம், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம். எந்த ஜாபா இருந்தாலும் சரி, இன்டர்ன்ஷிப் இருந்தாலும் சரி, போயிட்டு ஏதாவது கன்செப்ட் பார்த்துட்டு அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். இதுல வந்து இம்பார்ட்டண்டா என்னன்னா அப்ளை பண்ணா படிக்க முடியல, படிச்சா அப்ளை பண்ண நாங்க டெய்லி உட்காந்து ஜாவா அந்த மாதிரி சம்திங்ஸ் ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கோம். பட் ஆனா அப்ளை பண்ணோம்னா அந்த டைமிங் அதுலயே போயிடுது. ஸோ படிக்க முடியல, இதை கான்சென்ட்ரேட் பண்ணா அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமா வந்து என்ன சொல்றது, லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியர். அதாங்க மாப்பிள்ளதான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் கூட. எப்படியோ என்னத்தையும் சமாளிச்சிடறான், முடியல. பஸ்ல கண்டக்டர் ஏதாவது சொல்றாரு, நாங்க முதல் டைம் வந்த போலாம் சரியான இதுடா. ஆனா நான் பெங்களூர் வந்துட்டு இவன் இல்லாட்டா ஐயோ நான் அப்படியே திரும்பி ராமநாடிக்கு ஓடி இருப்பேன். சரியான புரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் முதல் தடவை வந்து நான் பெங்களூர் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் வந்தேன். வந்து பெங்களூர்ல ஏறி பஸ் வரேன், அவர் ஏதோ சொல்றாரு சம்திங் கன்னடால வந்து சொல்றாரு, எனக்கு புரியல. அப்ப நான் கேட்கறேன் அந்த பேக் அங்க வைக்கவா அப்படின்னு கேட்க, அந்த டைமிங்ல டக்குன்னு இங்கிலீஷும் வர மாட்டேங்குது. பேக் அங்க வைக்கவான்னு கேட்டேன். அதுவும் இல்லாம நாங்க என்ன பண்றோம், அது வந்து ஏறி பஸ் லேடி சீட்ல உட்காந்துட்டோம். அது லேடி சீட்டு கூட எங்களுக்கு தெரியாது. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து திட்டின உடனே மூஞ்சி ஒரு மாதிரி கோபம் இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கிட்டா சரி ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னா சொல்றாரு, நீங்க ஏதோ திட்டினாரு புரியல. நான் என்ன பேக்கை கை காமிச்சு ஏதோ சொன்னாரு, இந்த பேக் அங்க வைக்க வாங்கி கேட்டேன். ஏதோ கன்னடால சொன்னாரு, புரியல. ஏன் கூட வந்தவனும் அவன் அதுக்கு மேல வந்து, ஆனா எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி விட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கும் புரியல. அப்ப சரி இந்த பேக்கை வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனேன், கையை பிடிச்சி இருக்கிறாரு. அப்ப முன்னாடி வைக்க சொல்ல போற, வேற ஏதோ சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நிறைய விஷயம் புரியல, நிறைய இடங்கள்ல கடைக்கு போய் ஒரு விஷயத்த கேட்க முடியல. நிஜாம்பாக்கு கிடைக்க மாட்டேங்குது பெங்களூர்ல, நானும் தேடி பாக்குறேன். வந்ததுல இருந்து ரொம்ப தேடிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து நிஜாம்பாக்கு தேடுறேன், பான் மசாலா எல்லாமே கிடைக்குது, நிஜாம்பாக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஜெயிக்கிறான் யாருன்னு புரிய மாட்டேங்குது. பாக்குனா என்னடா, பாக்குனா என்ன, எப்படி புரிய வைக்கிறேன்னு தெரியல. நிஜாம்பாக்க கன்னடா ரொம்ப இதா இருக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு கத்துக்கிட்டாச்சு. பட் இருந்தாலும் கஷ்டம். நான் வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாப்பிள்ளை மட்டும் தனியா இங்க வந்து இருந்தான்னா தெரியும். தனியா தான் வந்திருக்க மாட்டேன், மேல குத்தனாலதான் வந்தேன். அப்படி இல்லாட்டா நான் எங்க சென்னை போயிருப்பேன். அப்ப வந்து பரவாயில்ல, இப்ப வந்து என்ன கன்னடால பேசினாலும் கம்ப்ளீட்டா புரியுது. பேசுறது வந்து ஒரு 80% பேசிட்டு இருக்கேன். பிஃபோர் தட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஓகே, இப்போ ஒரு 15 நாள்ல கத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த 15 நாள்ல எப்படி கத்துக்கிட்டான்னு கேளுங்க. அது வந்து சீக்கிரம், அது வந்து சொல்லக்கூடாது. ஆனா அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நானும் கண்டிப்பா கத்துட்டு இருப்பேன். இன்னும் எனக்கு என்ன அந்த வாய்ப்பு ஒன்னும் கிடைக்கல, தேடிட்டு இருக்கோம். அடுத்து வந்து தெலுங்கு கத்துக்கலான்னு இருக்கோம், அது ஹிந்தி கத்துக்கலான்னு இருக்கோம். ஆமா, ஹிந்தியும் கத்துக்கலாம். கியா சாயே அப்படின்னா துணியா சாயே அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி கத்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்வியூ போறோமா படிக்கிறோமாங்கிறத நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ரூம் போயிட்டு அடுத்த வீடியோ போவோம். ஏதோ அடியில வச்சு படம் சாமி படம் பார்க்கலாமா சொல்லுங்க. அப்போ மாலை போட்டா வேணாம், சரி நம்புறேன் விடுங்க.